நெல்லையில் பட்டப்பகலில் பசுபதி பாண்டியனின் ஆதரவாளரான தீபக் ராஜா கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஜாதி மோதலால் கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். முக்கிய குற்றவாளிகளை பிடித்தால்தான் உடலை வாங்குவோம் என்று உறவினர்களும் அவரது ஆதரவாளர்களும் கெடு விதித்த நிலையில் தீபக் ராஜா கொலை வழக்கு தொடர்பாக நவீன், லெப்ட் முருகன் உட்பட 8 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலானது 8 நாட்களுக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த கொலையில் இதுவரை நடந்தது என்ன என்பதை இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு அருகே வாகைக்குளத்தை சேர்ந்தவர் தீபக் ராஜா. இவர் தனது காதலியுடன் பாளையங்கோட்டை அருகே கேடிசி நகரில் உள்ள பிரபல ஓட்டலில் உணவருந்த சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த கும்பல் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் அரிவாளால் ஹோட்டல் வாசலில் வைத்து தீபக் ராஜாவை அவரது காதலி கண் முன்பே கழுத்து மற்றும் முகத்தில் சரமாரியாக வெட்டி சாய்த்தனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த தீபக் ராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தனது கண்முன்னே காதலனை வெட்டி கொலை செய்ததைக் கண்டு தீபக் ராஜாவின் காதலி கதறி அழுதார். இது குறித்து தகவல் அறிந்த பாளையங்கோட்டை போலீசார் மற்றும் நெல்லை மாநகர காவல் துணை ஆணையர் ஆதர்ஷ் பச்சேரா உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவரது உடலானது உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா கடந்த 2012ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவனர் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் என்று கூறப்படுகிறது. எனவே ஜாதி மோதல் காரணமாகவே தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டாரா அல்லது முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் 6 தனிப்படைகளை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக முத்து, சரவணன், ஐயப்பன், தம்பன் மற்றும் ஐயப்பன் ஆகிய 4 பேரை பாளையங்கோட்டை போலீசார் கைது செய்தனர். கொலை வழக்கு மட்டும் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொலை வழக்குக்கு மூளையாக செயல்பட்டது பிரபல ரவுடியான லெப்ட் முருகன் மற்றும் நவீன் ஆகிய இருவர் என்பது இந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் லட்சுமிகாந்தன், சரவணன் ஆகிய இந்த 4 பேரையும் திருச்சியில் வைத்து காவல்துறை அதிரடியாக கைது செய்தது. இந்த கைது நடவடிக்கையின் போது லெப்ட் முருகனும் நவீனும் தப்பிச் செல்ல முயன்றதாகவும், அப்போது தீபக் ராஜா கொலையில் மூளையாக செயல்பட்ட நவீனுக்கு வலது கையும் லெப்ட் முருகனுக்கு இடது காலிலும் அடிபட்டதால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. தற்போது வரை தீபக் ராஜா கொலை வழக்கில் 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் தீபக் ராஜா உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதம் தெரிவித்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் நெல்லையில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க வஜ்ரா வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. பின்னர் தீபக் ராஜாவின் உடலானது 10:20 மணிக்கு அவரது தந்தை சிவகுரு அந்தோணிமுத்துவிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 800க்கும் மேற்பட்டவர்கள் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் தீபக் ராஜாவின் ஆதரவாளர்கள் ஊர்வலமாக உடலை எடுத்துச் சென்றனர். திருநெல்வேலி மாநகர எல்லையை கடக்கவே 3 மணி நேரத்திற்கும் அதிகமானது. வாகனங்கள் மற்றும் காவல்துறை புடைசூழ தீபக் ராஜாவின் உடல் வாகைக்குளத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது.
பின்னர் அவரது உடல் அவரது சொந்த ஊரான வாகை குளத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தீபக் ராஜா உடலுடன் சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ போன்ற புரட்சியாளர்களின் புத்தகங்களும் வைக்கப்பட்டு, நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து உடல் பெறப்பட்டு சுமார் 7 மணி நேரத்திற்கு பிறகு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் நெல்லை மாநகரம் உச்சக்கட்ட பாதுகாப்பில் இருந்ததால் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது.